வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 39. காலிங் பெல் அடிக்கும் ஓசை கேட்டு வாயிலை எட்டி பார்த்த சிவகாமி அங்கே தருண் நிற்க கண்டதும் குழம்பினாள். என்ன சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போனவன், போலீஸ்ல எங்களை பத்தி புகார் கொடுத்துருவேன்னு மிரட்டினவன் திடீர்னு வந்து வாசல்ல நிக்கிறானே, எதுவும் பிரச்சனையோட வந்திருக்கானோ? ஐயோ, இவனை பார்க்காமலே இருந்திருக்கலாம். இல்லையா பார்த்த பின்னாடி விவரம் தெரிஞ்சதா வாய முடிட்டு ஒதுங்கியாவது இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாம தவளையை எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதையா? இவன் சம்பாத்தியத்துக்கு ஆசைப்பட்டு அங்கிருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்தா வந்திருந்த 3 நாளுக்கும் சேர்த்து ஆப்பு வச்சுட்டான். இப்ப என்ன மிரட்ட வந்திருக்கானோ தெரியலையே என்று மென்று விழுங்கி விழித்துக் கொண்டிருந்தாள் அவள். தன்னை எதிர்பாராத சிவகாமியின் முகத்தில் எழுந்த அச்சத்தை கவனித்தவன், தருண், கிழவி உன்னை பார்த்து ஏனோ பயப்படுது, அப்படியே வெறப்பா மெயின்டைன் பண்ணி தன்யாவ சத்தமே இல்லாம மெதுவா தள்ளிட்டு போயிடு என்று தனக்குள் பேசிக் கொண்டவன் நிமிர்வுடன் உள்ளே வந்தான். வாப்பா, வா வா, எப்படி இருக்க? இப்பதான் அந்த பாட்டியோட ஞாபகம் வந்ததா? நளினி, எங்க இருக்க? இங்க வந்து பாரு, யார் வந்திருக்காங்கன்னு என தன் பதட்டத்தை குறைக்க மகளையும் துணைக்கு அழைத்தவள் தருணை பார்த்து ஈயென்று இழித்து வைத்தாள். அதை அலட்சியப்படுத்தியவன் தன் பார்வையால் வீட்டை சுற்றி அலசினான். அதை கண்டு பயந்த நளினி, ஐயோ அம்மா, இவன் தான் போலீஸ வச்சு நம்ம மிரட்டினானே, அப்புறத்துக்கு இங்க வந்திருக்கான்? வீட்டை வேற இப்படி அளக்குறான். ஒருவேளை தாத்தா சொத்து பேரனுக்கு தான் சொந்தம்னு பிடுங்க வந்திருக்கானோ? அச்சச்சோ, அப்படி ஏதாவது கேஸ் போட்டா நாம என்னமா செய்யறது? நமக்கு இருக்கிறது இது ஒண்ணுதானே என்று பதறினாள் நளினி. அடியே, இவன் எதுக்கு வந்திருக்கானோ தெரியலையே. உன்னையே தொடங்கி கூட்டிட்டு போனா நீ வேற அதை இதைய சொல்லி என்னை இன்னும் பயமுறுத்துற. கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம வாயை முடிட்டு உன் பேச்சு அவன் காதுல விழுந்து இல்லாத யோசனையெல்லாம் அவனுக்கு உதிச்சிட போதுரி என்று அவளை அடக்கினாள் சிவகாமி. தன்னை கண்டு அரண்டு போய் நின்றிருந்தவர்களின் எதிரே சென்று நின்றவன், நான் இங்கிருந்தப்போ என் அம்மாவை போலவே தோற்றமளிக்கிற ஒரு பெண்ணை பார்த்தேனே, அவ யாரு என ஒன்றும் அறியாதவனாக அவர்களிடம் விசாரித்தான். அவ என்னோட 2வது பொண்ணு என்றாள் நளினி. இவன் எதற்கு அவளை பற்றி விசாரிக்கிறான் என்று குழம்பினார்கள். அவளை வர சொல்லுங்க என்றான் தருண் அதிகாரமாக. அவளை எதுக்கு நீ கூப்பிடுற என்றாள் சிவகாமி ஒன்றும் விளங்காமல். என் அம்மாவுக்கு நீங்க செஞ்ச கொடுமைக்கு அவர் வயித்துல பிறந்த எனக்கே இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல. அப்படி இருக்கப்போ என் அம்மாவோட சாயல வச்சிருக்க ஒரு பொண்ண இங்க விட்டு வைக்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல என்றான் அலட்டலாக. புருவம் சுருக்கிய கிழவி, அதனால என்று கூர்மையுடன் வினவினாள். அதனால என ஒரு நிமிடம் நிதானித்தவன், இப்பவே அவளை ஏன் கூட கூட்டிட்டு போற என்று அசால்ட்டாக கூறி பெண்கள் இருவரையும் திகைப்பில் ஆழ்த்தினான். சிவகாமி இனி வாயை திறப்பது கஷ்டம். அவள் வாரிசுதான் தெளிவில்லாதவள். சற்று சொதப்புவாள் என யூகித்திருந்தவன் அடுத்த நளினியிடம் கேள்வி எழுப்பினான். அந்த பொண்ணோட பேர் என்ன? தன்யா என்று உளறியவளை அவள் அன்னை முறைத்து பார்த்தாள். என்றவன், தன்யா தன்யா என்று உள் நோக்கி சத்தமாக குரல் கொடுத்தான். அதுவரை உள்ளிருந்து அவனுடைய மிரட்டலான நடிப்பை எல்லாம் ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்த தன்யா பேரிட்டு வந்த சிரிப்பை சிரமப்பட்டு அடக்கி ஒருமுறை தன் முகத்தை வேகமாக கண்ணாடியில் பார்த்து சீர் செய்து கொண்டு இயல்பு மாறாமல் லேசாக உம்பென்று வெளியே வந்தாள். இருவரின் விழிகளும் நேர்கோட்டில் சந்தித்ததால் எங்கே தங்களை மீறி சிரித்து காட்டிக் கொடுத்து விடுவோமோ என்றெண்ணி தெளிவாக அதை தவிர்த்தனர். இனியும் இந்த வீட்டுல நீ இருக்க தேவல, என்னோட கிளம்பு என்றான் தருண் கட்டளையாக. என்ன, நான் உங்களோட வரணுமா? எதுக்காக என்று புரியாமல் விழித்தவள் தன் பாட்டியையும் அம்மாவையும் திரும்பி கேள்வியாய் பார்த்தாள். அவளுக்கு என்னவென்று விளக்கம் சொல்லி அவனுடன் செல்ல விடாமல் தடுப்பது என ஒன்று புரியாமல் அவர்களும் கைகளை பிசைந்து கொண்டிருந்தனர். என் அம்மா போல தோற்றத்துல இருக்கிற நீ இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. பின்ன வேற எங்க இருக்கணும்னு சொல்றீங்க? என் வீட்டுல என்று நிறுத்தியவன் அனைவரையும் ஒருமுறை ஆழமாக நோக்கிவிட்டு, என் மனைவியா இருக்கணும் என்று அழுத்தி கூறி அங்கு இருந்தவர்களுக்கு மேலும் அதிர்ச்சியை அளித்தான். என்ன என்று வாயை பிளந்த சிவகாமி வாதத்தை ஆரம்பிக்கும் முன் தன்யா அவனை முறைத்தாள். இங்க பாருங்க, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க?
நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, உங்களோட நான் கிளம்பி வந்து கல்யாணம் செஞ்சுக்கணும்னு சொல்றீங்க. யாருன்னு தெரியாத உங்களை நம்பி எப்படி நான் வர முடியும் என்று எரிச்சலுடன் கேள்வி எழுப்பினாள் தன்யா. ஏன், என்ன யாருன்னு தெரியாத உனக்கு? உன் பாட்டி அம்மாவுக்கெல்லாம் என்ன யாருன்னு தெரியாமலா இங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உரிமையோட தங்க வச்சாங்க? எனக்கு பிடிக்காததான் இங்கிருந்து வெளியேறின தவிர என் மேல அவங்களுக்கு எந்த குற்றமும் சுமத்தி வெளியேத்தல. அத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ என்றான் அலட்சியமாக. அதுக்காக என்றவளை வேகமாக இடைமறித்தவன், ஏ எப்பார், என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நல்ல சம்பளம், நல்ல வேலையில இருக்கேன், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, வேற என்ன வேணும் உனக்கு என்று அதிகாரமாக வினவினான். லேசாக முகத்தில் தயக்கத்தை பூசிக்கொண்டவள், ஆனாலும் இப்ப உங்களை நம்பி வந்துட்டு நாளை பின்ன எந்த சீர்வரிசையும் இல்லாம வெறும் கையோட வந்தவன் எதுவும் என்ன விலக்கி விட மாட்டீங்கன்னு நான் உங்களை எப்படி நம்புறது என்று பெரும் ஐயத்துடன் வினவினாள். அந்த சந்தேகமே உனக்கு வேணாம். நானும் சரி, எங்க குடும்பத்தினரும் சரி ரொம்ப நேர்மையானவங்க, அடுத்தவங்களோட உழைப்பையும் உணர்வுகளையும் மதிக்க தெரிஞ்சவங்க. என் அப்பாவோட வளர்ப்புல வளர்ந்தவங்கன்றத எந்த குறையும் இல்லாம உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். நீ தாராளமா என்ன நம்பி என்னோட தைரியமா வரலாம் என்ற தருணின் உடல் தன்னால் நிமிர்ந்தது. உள்ளம் முழுவதும் புகைச்சல் சூழ்ந்திருக்க அவனை வெறுப்புடன் பார்த்தாள் சிவகாமி. அப்போ உங்களை நம்பி வரலாங்கிறீங்களா என்றாள் தன்யா மீண்டும். இந்த வீட்டுக்கு திரும்ப வர வேண்டிய அவசியம் இல்லாதது போல உனக்கு தேவையானதெல்லாம், அதாவது சர்டிபிகேட்ஸ் அந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கோ. முதல்ல நேரா மகளிர் காவல் நிலையத்துக்கு போலாம். அங்க அவங்க முன்னாடி உனக்கு ஒரு உறுதிமொழி கடிதம் எழுதி தரேன். அப்ப என்ன நம்புவியா என்றான் அமைதியாக. முகம் தெளிந்தவள் சரியென்று தலையாட்டி விட்டு அறைக்குள் செல்ல, அதுவரை சிறியவர்களின் சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்த பெரியவர்கள் இருவரும் தருண் காவல் நிலையத்தை வேறு பேச்சில் இழுக்கவும் அவர்களை தடுக்கும் வழி தெரியாது வெளிப்பிதுங்கி நின்றனர். தோளில் ஒரு பேக்கோடு வெளிவந்த தன்யாவின் கரத்தை அவர்கள் முன்னே இறுக பற்றிய தருண் அவளை தன்னுடன் அழைத்துக் கொண்டு அவ்வீட்டை விட்டு கம்பீரமாக வெளியேறினான். வேலைக்கு சென்று சம்பாதித்து அரைகுறையாக வீட்டிற்கு வருமானத்தை கொடுத்துக் கொண்டு இருந்தவளையும் அவன் தன்னோடு அழைத்துச் செல்ல, இவனையெல்லாம் ஏண்டா வீட்டிற்கு அழைத்து வந்தோம் என வெகுவாக நொந்து போய் நின்றிருந்தாள் சிவகாமி. கார் கிளம்பி சற்று தூரம் செல்லும் வரை அமைதியாக இருந்த தன்யா, ஆமா இப்போ நேரா போலீஸ் ஸ்டேஷன் தானே போறோம் என்று தீவிரமாக வினவினாள். என இழுத்தபடி அவளை ஓரப்பார்வை பார்த்தவன், மாமியார் வீட்டுக்கு தான் போறோம், ஆனா அந்த மாமியார் வீட்டுக்கு இல்ல, உன்னோட மாமியார் வீட்டுக்கு என்று கண் சிமிட்டி குறுநகை புரிந்தான். ஆஹா, ஆனாலும் பாட்டி அம்மாவையும் என்ன மிரட்டிட்டீங்க நீங்க என்று அவன் நடிப்பை வியந்தபடி கேலி பேசியவளிடம் திரும்பியவன், நீ வேற, நல்லவேளை ஏற்கனவே போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு கொஞ்சம் மிரட்டி இருந்ததுனால அவங்களும் பம்மிக்கிட்டு இருந்தாங்க, இல்லனா என் குட்டு சுலபமா வெளிப்பட்டிருக்கும். எப்படியோ ஒரு வழியா சூழ்நிலைய நல்லபடியா சமாளிச்சு உன்னையும் அங்கிருந்து பிரச்சனை இல்லாம கூட்டிட்டு வந்துட்டேன் என்று நிம்மதி பெருமூச்சொன்றை வெளியேற்றினான். ஆமாமா, நல்ல வேலையா அவங்க உங்களை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்கல. அப்படி மட்டும் ஏதாவது கேட்டிருந்தாங்க, ஒரு கல் ஒரு கண்ணாடி சரண்யா கேரக்டர் மாதிரி தடுமாறி போயிருப்பீங்க என கலகலவென்று சிரித்தவளை நன்றாக முறைத்தான் தருண். என்ன கிண்டலா? கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி மாத்தி மாத்தி கேலி பேசுற? இன்னும் உரிமை வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பேசுவியோ? உன்னோட எப்படிதான் காலம் முழுக்க வாழ்க்கையை தள்ள போறனோ தெரியலையே என்று வெகுவாக அழுத்துக் கொண்டான். என உதட்டை சுழித்து பழிப்பு காண்பித்தவள், அந்த கவலைலாம் உங்களுக்கு வேண்டாம், வாழ்க்கைன்ற ஓடத்தை உங்களுக்கு சேர்த்து நான் ஒருத்தையே தள்ளி விடுறேன் என்று அவனுக்கு திருப்பி பதிலடி கொடுத்தாள். ஐயோ, இவள் உதட்டை சுழிக்கும் பொழுது மட்டும் ஏன் எனக்குள் என்னென்னவோ செய்கிறது என தனக்குள் புலம்பியவன் அவள் கொடுத்த பதிலடியில் மெல்ல புன்னகைத்தான். அதற்குள் அலைபேசி ராகம் பாடவும் எடுத்து பார்த்தாள் சித்து. அப்பா என்று உற்சாகம் கொண்டவனிடம் மடமடவென்று தன்னுடைய தகவலை சமர்ப்பித்தான் அவன். ஓ என்றபடி நெற்றியை சுருக்கியவன் வண்டியை ஓரமாக நிறுத்தினான். என்னவாயிற்று என்ற குழப்பத்துடன் தருண் முகத்தையே கவலையுடன் பார்த்திருந்தாள் தன்யா. ஓகேப்பா, சரி அப்படியே செய்றேன் என்று லைனை கட் செய்துவிட்டு அவளிடம் திரும்பினான். என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா என்று கலக்கத்தோடு விசாரித்தாள் தன்யா. உனக்கு மட்டும்தான் விளையாட தெரியுமா, இப்ப பாரு நான் ஆட்டம் காமிக்கிறேன் என உள்ளுக்குள் பரிகசித்த தருண் என்ற முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு மெதுவாக தலையாட்டினான். என்ன என்ன பிரச்சனை என்றாள் அவள் தவிப்போடு. அது, ஆமா, ஒருவேளை நமக்கு கல்யாணம் நடக்க வாய்ப்பில்லைன்னு சொன்னா நீ என்ன செய்வ
என்று வினவியவனை வெளிகளில் அதிர்ச்சியோடு ஏறிட்டவள் முகம் சிவக்க வெளியில் திரும்பிக் கொண்டாள். கடகடவென்ற கன்னங்களில் நீர் இறங்க அவள் அதை வேகமாக துடைக்க கண்டவன், "ஹெலுசு, நான் சும்மா விளையாட்டுக்கு சேர்ந்தேன். அன்னைக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்டப்போ நீ என்கிட்ட விளையாடுன இல்லையா? அதனால நானும் சும்மா ஏமாத்தினேன். எந்த பிரச்சனையும் இல்ல. பார்வதி பாட்டி போன் பண்ணிருந்தாங்களாம். கல்யாணம் ஆகாம மருமகளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவேனா, நேரா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருங்க. இதான் பொண்ணு வீடு. நீங்க இங்க வந்து பொண்ணை அழிச்சிட்டு போய் கல்யாணத்தை முடிச்சுக்கலாம்னு சொன்னாங்களா? சரி, அதுவும் கரெக்ட் தானு. அப்பா உன்னை கமலாத்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. எல்லாரும் உனக்காக அங்க காத்துட்டு இருக்காங்களாம்" என்று தெளிவாக விளக்கினான். தெளிவாக எடுத்துரைத்த பிறகும் அவள் திரும்பாமல் இருக்கவும், "ஏய், அதான் விவரம் சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக இன்னும் இப்படியே ரோட்ட பாத்துட்டு உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்க? திரும்பு, கிளம்பலாமா?" என்று அவள் தோளை தொட்டு தன் பக்கம் திருப்பினான். பட்டென்று அவன் கரத்தை தட்டி விட்டவள், "ஒழுங்கா வண்டி எடுங்க, உங்கள்ட்ட நான் பேச தயாரால" என்றாள் புருவத்தை சுளித்தபடி. "ஏ?" என்று வேகமாக வினவியவன் அவள் பதில் அளிக்காமல் மேலும் உர்ரென்றே இருக்கவும் குறும்புடன் புன்னகைத்தான். "ஆமா, என்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட நீ பேசுவியா? பேசாம இருக்கிறதுக்காகவா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட?" என்று கூறி நக்கலாக சிரித்தான் தருண். முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க எரிச்சலுடன் திரும்பிக் கொண்டாள் தன்யா. "இப்ப எதுக்கு இப்படி ஓவர் சீன் போடுற? அன்னைக்கு மட்டும் நீ என்ன செஞ்சியா?" என்று முறைத்தவனை திரும்பி பதிலுக்கு முறைத்தவள் தலைக்கு மேல் கையெடுத்து கும்பிட்டாள். "சரிப்பா, நான் என்ன செஞ்சாலும் உங்களால திருப்பி பதிலடி கொடுக்க முடியும்ன்றத நான் ஒத்துக்கிறேன், போதுமா?" என்றாள் தன்யா வெடுக்கென்று. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.